அரிய வகை கனிமங்கள் தொடர்பாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எப்போதும் மோதல் இருக்கு. சீனாவிடம் கொட்டி கிடக்கக்கூடிய அரிய வகை கனிமங்களுக்காக அந்த நாட்டிடம் அமெரிக்கா கையேந்தக்கூடிய நிலையும் இருக்கு. உலக அளவுல 90% அரிய வகை கனிமங்களும், 75% லித்தியம் மற்றும் கோபால்ட்டும், 35% நிக்கலும் சீனா வைத்திருக்கிறது. மேலும் ஆப்பிரிக்கா, ஆசியா, தென் அமெரிக்கா நாடுகள்ல இருக்கக்கூடிய சுரங்கங்களின் உரிமையையும் சீனா கையகப்படுத்தி வச்சிருக்கு. இப்படி ரேரியர் எலமெண்ட்ஸ் மற்றும் முக்கிய உலோகங்களை உலகெங்கும் உற்பத்தி செய்து இதனை விற்பதுல சீனா தான் முதலிடத்துல இருக்கு. ஒரு வகையில் உக்ரைனில் நடக்கக்கூடிய போருக்கும் இந்த அரிய வகை கனிமங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றே சொல்லலாம். நவீன தொழில்துறையில பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய வேதியியல் ஒற்றுமை கொண்ட 17 கனிமங்கள் அரிய புவி கனிமங்கள் எனப்படும். சுத்தமான நிலையில் இந்த கனிமங்களை கண்டெடுப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதால் இவை அரிய புவி கனிமங்கள் என வகைப்படுத்தப்பட்டிருக்கு. உக்ரைன் ஐரோப்பாவின் மிகப்பெரிய கனிம இருப்புகள் கொண்ட ஒரு நாடாகும். உக்ரைன் நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கனிம வளங்களும் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமானவை என வகைப்படுத்தும் 34 கனிமங்கள்ல 22 கனிமங்கள் உக்ரைனில் தான் இருக்கு. மின்சார கார்கள் முதல் இராணுவ உபகரணங்கள் வரை உயர்தர அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு இந்த அரிய வகை கனிமங்கள் முக்கிய மூலப்பொருள்களாக இருக்கு. முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களை கட்டமைப்பதிலும் இந்த கனிமங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த கனிமங்களை நிலா, செவ்வாய் கிரகம் இன்னும் பல கிரகங்கள்ல அமெரிக்கா தேடுவது வேறு விஷயம். இவை அங்கு கிடைத்தாலும் அள்ளி வரும் செலவு அதிகம்தான். தொழில்நுட்ப சிக்கல்களும் இருக்கு. இப்போதைக்கு ஒரே வழி, பூமியில் இந்த கனிமங்களை எங்கிருந்து யார் அள்ளுவது என்பதே. தற்போது இந்த விவகாரம் உச்சத்தை எட்டியிருக்கு. அந்த வகையில இந்தியா அரிய கனிம வள நாடாக அறியப்படுகிறது. இதனாலதான் இந்திய பட்ஜெட்டில் தமிழக கடற்கரையில் கிடைக்கக்கூடிய தாதுவளம் பற்றிய புதிய அறிவிப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது 2026 முதல் 27ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் தாது வளத்தை பயன்படுத்த ஒடிஷா, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுடன் இணைந்து பிரத்யேக அரிய மண்தாது வழித்தடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் அணுசக்தி கனிமங்கள் மற்றும் அரிய வகை கனிமங்களின் சுரங்கம், பதப்படுத்துதல் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்கும். இனி தமிழக கடலோரங்கள்ல கிடைக்கக்கூடிய கனிமங்கள் புதிய வடிவம் பெறும். அப்போது மோடிக்கு எதிராக பெரிய கொந்தளிப்பு வரும்படி இங்க இருக்கக்கூடிய சக்திகள் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டைட்டானியம் என்னும் தாதுவும் உக்ரைன்ல அதிகமாக கிடைக்கிறது. இந்த டைட்டானியம் உள்ளிட்ட பல தாதுக்கள் தான் தமிழகத்துல குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட தேரிக்காடுகள்ல மற்றும் கடலோரங்கள்ல குவிந்து கிடைக்கிறது. 1990க்கு பின்னர் இந்த தாதுக்களின் தேவை உலகத்துல அதிகரிச்சுச்சு. அதாவது சோவியத் யூனியன் சிதறி உலக சமநிலை பாதிக்கப்பட்ட போதுதான் இந்த தாது மணலை எடுக்க இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டது. தமிழக கடற்கரையின் வளத்தின் மீது ரத்தன் டாடாவுக்கே கண் இருந்துச்சு. எப்படியாவது தேரிக்காட்டில் மண் எடுக்க டைட்டானியம் தொழிற்சாலை அமைத்துவிட வேண்டும் என்று டாடா நிறுவனம் போராடினாங்க. ஆனால் தென் தமிழகத்துல இருந்த சக்தி வாய்ந்த தொழிலதிபர்களோட பலத்தால டாடா நிறுவனமே பின்வாங்கி போயிடுச்சான். திமுக மற்றும் அதிமுகவுக்கும் இந்த தேரிக்காடு கடற்கரை வளம் மீது கண் இருந்தது. இனி கிழக்கு கடற்கரை வளம் பெரிதாக கபலீகரமாகும் என பெரும் அச்சம் எழுந்தபோதுதான் மோடி அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. இந்த வளங்கள் தேசத்தின் வளம் என்பதால பல விஷயங்கள்ல மோடி அரசு அசைந்து கொடுக்கல. இப்போது அந்த தேரிக்காட்டு கடற்கரை செல்வத்தை பாதுகாக்க மத்திய அரசு புதிய திட்டமும் வகுத்திருக்காங்க. உக்ரைனில் அமெரிக்கா பல்லாயிரம் கோடிகளை கொட்டி தேடும் செல்வம் தேரிக்காடு மற்றும் தென் தமிழகத்தின் கடற்கரையில படிந்திருக்கிறது. உலகத்துல கனிமங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மணலோட மொத்த இருப்பு தோராயமாக சொல்ல போனால் 460 பில்லியன் டன். இதுல 278 மில்லியன் டன் இந்தியாவில தான் இருக்கு. தமிழகத்தின் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மணல்ல கார்னெட், இல்மனைட், ரூட்டைல், சிர்கான், மோனோசைட், தோரியம் ஆகிய கனிமங்களும் புதைந்திருக்கு. இவைகள் மிகவும் அரிய வகையை சேர்ந்தது. சுமார் 2100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமியில பாறைகளும் உருவானுச்சு.
சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தால உருமாற்ற பாறைகள் உருவான போது அதனோட சேர்ந்து கார்னெட், இல்மனைட், ரூட்டைல், சிர்கான், மோனோசைட் முதலிய கனிமங்களும் உருவானுச்சு. குறிப்பாக தாமிரபரணி ஆறு மூலமாக இந்த கனிமங்கள் கடலில் சேர்க்கப்பட்டு தென் மாவட்ட கடற்கரைகள்ல சேர்ந்திருக்கு. இயற்கையின் கொடையான இந்த அரிய வகை கனிமங்கள் கடற்கரையில் சேர பல லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கு. தென் தமிழக கடற்கரை பகுதியில பல லட்சம் ஆண்டுகளாய் இயற்கை சேர்த்து வைத்திருந்த அரிய வகை கனிமங்கள் நிரம்பிய மணல் தாதுவை அள்ளி தொழிற்சாலைகள் மூலமாக கார்னெட், இல்மனேட், ரூட்டைல், சிர்கான், மோனோசைட் ஆகிய தனித்தனி கனிமங்களாக பிரிக்கின்றனர். தூத்துக்குடி துறைமுகம் வழியாக கொரியா, அபுதாபி, ஜெர்மனி, நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள். தற்போது இந்த தேரிக்காடு மற்றும் தென் தமிழக கடற்கரை மணல் மீது அமெரிக்கா கண் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவின் ஆசைக்கு மோடி பெரும் தடையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாகவே இந்திய பட்ஜெட்டில் ரேர் எர்த் காரிடர்ஸ் என்ற புதிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இனி நாமே இவற்றை உற்பத்தி செய்து நமது சொந்த தயாரிப்புகளுக்கும் பயன்படுத்த முடியும். இதன் காரணமாக பல்லாயிரம் கோடி பிரச்சனைகள் நமக்கு மிச்சமாகும் என்றும் நிபுணர்கள் கணித்துள்ளனர். இது பற்றி நீங்கள் நினைப்பது என்னவென்று கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.